ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸ் எல்லோரும் எப்படிலாம் இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம 7 Tales of 7 Kings உடைய 12th எபிசோட் பார்க்க போகிறோம். 11th எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, யோஷன் வந்துட்டு கம்பல் பண்ணி ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸில் வச்சுட்டு ஷுகாவில் ரொம்ப டீஸ் பண்ணியிருந்திருப்பார். அப்புறம் இவங்க மேரமின்னு ஒரு கமெண்ட் லைவில் போட்டு டேவும் அவளை ரொம்ப டீஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதை நினச்சிட்டு அழுதுகிட்டே ரூமில் படுத்துருந்துருப்பான். அண்ட் ஜிம்மினும் சாய்ரா இவங்க 2 பேரும் ஷுவா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சாய்ராவும் ஜிம்மினும் ஷுவா கிட்டே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், அதுக்கு மீறி அவள் ஏதாவது பண்ணா அப்படின்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ரா சொல்லியிருந்திருப்பாங்க. ஜிம்மினும் வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ண மாதிரி அவகிட்ட மறுபடியும் பேசு, ஒரு வேளை அப்படி கூட வந்துட்டு அவள் ஓப்பனாக பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணியிருந்தப்போ தான் வந்துட்டு அவள் ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ண மாதிரி நீ அவகிட்ட பேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்போது யோஷன் வந்துட்டு ரூம்லேருந்து வெளியில் வரா. ஷுகா கண் கலங்கி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு வேகமாக ஷுகா கிட்டே ஓடி வரா. சார் சார் என்னாச்சு சார், என்ன ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு சார்? இல்லை அதில் ஒன்றும் இல்லை. ஏன் சார் அழுத மாதிரி இருக்கீங்களே? இல்லை ஒன்றால் தாண்டி. என்னாலையா? நான் என்ன பண்ணேன் ஜிம்மின்? சும்மாடா. என்ன பரவாயில்ல சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் ஒன்றும் இல்லை. சொல்லு ஜிம்மின். ஆமாண்டி எல்லாம் ஒன்றால் தான். சும்மாடா. ஏண்டா அவளுக்கும் தெரியட்டும், அவளுக்கு தானே பிரச்சனை. நான் என்ன பண்ணேன் சார்? நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேனா? ஐம் சாரி சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க. ஆமாண்டி நீ தான், உன்னால தான் இப்போ உனக்கு பிரச்சனையே. நீ எதுக்குடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட போயிட்டு நீ தான் அவனோட ஒய்ஃப்னு சொன்ன, அதனால தான் இப்போ உனக்கு பிரச்சனை. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயா? ஆமாம். இப்போ அந்த பொண்ணு ஒன்று உடனே கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா உடனே பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடலாமா. பாவம் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா. இப்போது எப்படி உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிக்கிறான். அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பாவம் அவன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா பிரேக்கப் பண்ணிக்கிறதாங்கிற கொஷனுக்கு ஆன்சர் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கான். அப்போ எதுக்கு சார் வெயிட் பண்ணுறீங்க, உடனே பிரேக்கப் பண்ணிட வேண்டியதானே? பைத்தியம், அவனை எதுக்கு பிரேக்கப் பண்ண சொல்கிறேன்? என்ன யூஷன், அவரை பிரேக்கப் பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அது இல்லை மேம், அது வந்து இந்த மாதிரி சந்தேகப்படுற பொண்ணு கூடலாம் எப்படி கடைசி வரைக்கும் வாழ முடியும், அதான் பிரேக்கப் பண்ணிட சொன்னேன். அப்போ ஷுகா வந்துட்டு சரி அப்போ என் ஒய்ஃபை பிரேக்கப் பண்ண சொல்லிட்டான்னு சொல்லிடுறேன். ஒய்ஃபா சார் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன்ல. சரி இருங்க, நான் போய் உங்கள் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனிச்சு காஃபி போட்டு போயிடுறான். சாயரா பார்த்துட்டு என்னது ஒய்ஃபா, அது வரைக்கும் போயாச்சா? ஷுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை சும்மா அவளை டீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்ல ஆரம்பித்தேன். ஓகே எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான். இப்படி ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அந்த டேயும் 2 பேருமே வந்துட்டு அவங்களுடைய டாக்ஸ் வந்து அவங்க இல்லாமல் ரொம்ப சாப்பிடல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர்ஸ் வந்துட்டு யோஷன் கிட்டே கால் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸையும் வந்துட்டு ஸ்பெயினுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்திருப்பா. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே அந்த டாக்ஸை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜங்குக்கும் வீயும் கிளம்புறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நிறைய கூட்டமாக இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து டாக்ஸை வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய டாக்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஜங்குக் வந்து பாம் கூட விளையாண்டுட்டே போயிட்டுருக்குறான். பின்னாடி திரும்பி டாகை வந்துட்டு விளாண்டுக்கிட்டு அந்த கை காமிச்சு அதை ஜம்ப் பண்ண சொல்லி விளாண்டுட்டு அப்படி பின்னாடி ஓடிட்டே இருக்கிறான். ஒரு நிமிஷம்டா, நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் ஸ்டோரி வந்து ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருந்தது தான். இது நான் இன்றைக்கி நான் எழுதணும். அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு டேனி நம்ம டேயோட பப்பி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போஸ்ட் போட்டிருந்தான். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ தானே வந்துட்டு நம்ம ஸ்டோரியில் கூட அதை இன்க்ளூட் பண்ணோம், இப்போ வந்துட்டு அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஸ்டோரி பிளாட் கூட மாற்றிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லை அதை மாற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டும், அது வந்துட்டு அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்கேஸ்
உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த எபிசோடவே அப்படியே டோட்டலாக டெலீட் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் வந்து பாம் கூட விளையாண்டுக்கிட்டே போயிட்டு அப்படி பின்னாடி ஒரு பொண்ணு நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அவன் மேலே போய் இடிச்சிடுவான். இடிச்சிட்டு அப்படி திரும்பி பார்க்குறான். ஐயோ சாரிங்க சாரி நான் தெரியாமல் இடிச்சிட்டாங்க, இந்தாங்க தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோச்சி எடுத்து கொடுக்குறான். அவன் இடித்ததில் அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த ஐஸ்கிரீம் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த பொண்ணு அதை வாங்கி இப்படியே தொடச்சிட்டு, ஹலோ மிஸ்டர், கண்ணை எங்கே வச்சிட்ருக்கீங்க, இப்படி அவன் மேலே வந்து இடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜங்குக் அந்த இடத்துல அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறான். அந்த பொண்ணை பார்க்க செம்ம அழகாக இருக்கிறான். பேக்ரவுண்டில் அவனுக்கு ஏதோ சாங்கெல்லாம் கேட்குது. இவன் பாட்டுக்கு பாட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு அந்த பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்குது. ஹலோ, நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன பார்த்துட்ருக்கீங்க? யார் நீங்கள் ஃபஸ்ட்டு? இப்போ ஜங்குக் வேகமாக அவனோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். சாரி. அந்த பொண்ணு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை ஒரு 2 minutes பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொரியனா? கொரியனாவா? ஆமாம், எனக்கு தெரியலையா? நான் ஜங்குக். பேர் சொன்னோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பிரசிடென்ட் பேரனா? எனிவே ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களால் என்னோடய ஐஸ்கிரீம் வேஸ்ட்டாக போச்சு, தொலைங்க. எனக்கு தெரியலையா? தெரியல, ஏன்? நீங்கள் அமெரிக்கனா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? உங்களுக்கு பிடிஎஸ் தெரியாதா? பிடிஎஸ்ஸா? தெரியும், ஆனால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே நடந்து போகிறான். இவன் பின்னாடியே ஓடி போயிட்டு, பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஓகே இருங்க, நான் தான் உங்கள் ஐஸ்கிரீமை வேஸ்ட் பண்ணேன், ஸோ நானே உங்களுக்கு இன்னொன்று வாங்கி தட்டுமா? நிஜமாவா? ஆமாம், 2 வாங்கி தரேன். 2? அப்போ ஓகே, வாங்க ஐஸ்கிரீம் ஷாப்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி எங்கேயே போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு அவன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படி பேசிகிட்ருக்கிறான். ஆமாம், உங்களை பார்த்தா அமெரிக்கன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஸ்லாங் பார்க்க அமெரிக்கன் மாதிரி தெரியலையே. பார்த்தா தெரியாது, ஏன்னா அம்மா இந்தியன், அப்பா அமெரிக்கன், ஸோ 2 மிக்ஸ் ஆகி தான் தெரியுவேன். ஓ, மிக்ஸிங்கா? சரி. உங்கள் நேம் என்ன? ஃப்ளோரா? நைஸ் நேம், தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு பிடிஎஸ்ஸை ஏன் பிடிக்காது? ஐயோ, எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்க பிடிஎஸ், ஆர்மி, பர்பிள் ஹார்ட்னு சொல்லிட்டு பைத்தியமாக இருக்காங்க. அப்படி என்ன பிடிஎஸ் செஞ்சுட்டாங்க? இந்த பொண்ணு 7 பேரையும் ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளுங்க. சி, என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் பிடிஎஸ் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்லாம் நினச்சேன், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சேன். நீங்கள் பிடிஎஸ் ஃபேனா? நான் பிடிஎஸ் மெம்பர்னு சொன்னால் ஒரு வேளை பேச மாட்டோளோ? இல்லைங்க, எனக்கும் பிடிஎஸ் சுத்தமாக பிடிக்காது. அப்போ இவ்வளோ நேரம் பிடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க? அது நான் கொரியனில் அவங்கள பற்றி தெரிஞ்சதால சொன்னேன். மோஸ்ட்லி கொரியன் பசங்கனாலே எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பிடிஎஸை பிடிக்கும், அதனால தான் அப்படி கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே என்னை ஜங்குக் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் எல்லாருமே என்கிட்ட வந்து பேசுவாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா, ஓகே. ஆமாம், உங்கள் பேர் என்ன? ஜங்குக். ஹே கம் ஆன், என்கிட்ட தான் ஒரிஜினல் நேம் சொல்லலாமே, நான் ஒன்றும் பிடிஎஸ் ஃபேன் இல்லையே, ஸோ உங்களுக்கு ஜங்குக்னு சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஓ ஆமாம்ல, ஆமாம், அது மறந்துட்டேன். ஐயோ, இப்போது என்னோடய பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்குறான். அப்போது அங்கே வந்துட்டு டே வந்து யான்டன் கூட விளையாடிட்டுருக்குறான். அதை பார்த்த உடனே ஜங்குக் வந்து, என் பேர் யான்டன், கிம் யான்டன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு, ஓ யான்டன், ஓகே, நைஸ் நேம், நைஸ் டு மீட் யூ யான்டன். உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்களேன். எதுக்கு? இல்லை, நெக்ஸ்ட் மந்த் என்னோடய பர்த்டே வருது, உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு தான். ஓ, பசங்க எப்போவுமே நம்பர் தானே கேட்பாங்க, நீங்கள் என்ன இன்ஸ்டா ஐடி கேட்குறீங்க? அது நம்பர் கேட்டால் இந்தியன் பொண்ணுங்க இந்தியன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அடிப்பாங்களே,
நீங்கள் வேறு செமி இந்தியன்னு அதான் ஒரு சேஃப்டிக்கு. ஓ, வெரி நாட்டி. ஓகே, ஃப்ளோரா ஜாக்சன், இதுதான் என்னோடய ஐடி. ஓகே. அப்போ டே அங்கே வரான். டே, எவ்வளோ நேரம்டா உன்னை தேடுறது, வாடா போகலாம். யோஷன் கால் பண்ணி கத்துறா. இருட்டா வரேன். ஓகேங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், பாய். ஓகே பாய் ஆண்டன். டே, யாரா இந்த லூஸு பப்பிக்கெலாம் பாய் சொல்லிகிட்ருக்கு? டே, லூஸெல்லாம் சொல்லாத, வா அப்புறமா சொல்கிறேன், வீட்டுக்கு போகலாம். இப்போ 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே யோஷன் வந்துட்டு பயங்கர டென்ஷனாக வாசலே நின்றுட்டுருக்கா. இப்படியும் அப்படியுமா நடந்துகிட்டு இருக்கிறா. இவங்க 2 பேரும் வந்ததும் செம்மையாக கத்துறா. எங்கடா போய் தொலைஞ்சிங்க, ஏன்டா அப்படி பண்ணி தொலைறீங்க, தெரியாத ஊரில் பாடி கார்ட்ஸ் கூட இல்லாமல் வெறும் மாஸ்க்கை மட்டும் போட்டுட்டு இப்படியெல்லாம் சுற்றிட்டு வருவீங்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது? இப்போ சுகா அங்கே வர்றாரு. என்னடா என் ஒய்ஃபு ஏன் ரொம்ப டென்ஷனாக கத்திகிட்ருக்கா, என்ன பண்ணீங்க? சும்மா அவ்வளோ டென்ஷன் பண்ணாதீங்கடா, கோவத்தில் பாரு முகம்லாம் செவந்து ரொம்ப அழகாக மாறிட்டே போகிறா பாரு. அப்போ வியும் ஜங்குக்கும் சிரிக்கிறாங்க. ஹாய், நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இவரு போய் உள்ளே போயிறாங்க. ஐயோ சார், ஒய்ஃபுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நீ ஒய்ஃபு தானே, ஒய்ஃபுன்னு தானே சொல்லுவாங்க. ஐயோ சார், நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்ல, ஏன் சார் திரும்ப அதையே சொல்லி டீஸ் பண்ணுறீங்க? சரி, எனக்கு எப்போ ட்ரீட் வைக்க போகிறேன்? ட்ரீட்டா? என்ன ட்ரீட்டு? அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டிக்கு ஒய்ஃபாக இருக்க, ட்ரீட் வைக்க வேணாமா? ஐயோ சார், சும்மா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க சார். உள்ளே வாங்க. உள்ளே வந்து தர போறியா? ஆமாம், உள்ளே வாங்க. அப்போது அவன் சுகா வந்துட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாரு. இவன் லிவிங் ரூமில் போயிட்டு அங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்கா. சார், அங்கே எங்கே சார் போகிறீங்க? என்ன, உள்ளே வர சொல்லிவிட்டு அங்கே போய் நிற்கிறேன். சார், இங்கே வாங்க சார். இங்கே வச்சே தர போறியா? அப்போ மொபைல் பார்த்துட்டு, என்ன வேணும் சுகா உங்களுக்கு? அவள் என்ன உங்களுக்கு தர போகிறா? அது அவகிட்ட தான் கேட்கணும். ஏதோ ட்ரீட்டு தரேன்னு சொல்லி என்ன உள்ளே கூப்பிட்டா. சார் சும்மா இருங்க சார். என்னது ட்ரீட்டா? என்னடா சொல்கிறேன்? ஆமாம் ஜெமின், அவள் தான் உள்ளே வா ட்ரீட்டு தரேன்னு சொன்னான். ஐயோ சார், உள்ளே வாங்கன்னு தான் சொன்னேன், நான் ட்ரீட்டு தரேன்னு சொல்லலை. நீங்கள் தான் ட்ரீட் எப்போ வைப்பேன்னு கேட்டீங்க. ட்ரீட்டா? நீ எதுக்கு யோஷன் சுகாக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சாரா கேட்குறாங்க. இல்லை மேம், அவர் தான் ஒய்ஃப் ஆனதுக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, ஒய்ஃப் ஆகிட்டியா அப்படின்னு ஜாங்கோ கேட்குறா. இல்லைடா. ஐயோ, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? நான் அப்புறம் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துடுவேன். சார், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லுமா, என்ன விஷயம் அப்படின்னு நம்ஜுன் கேட்குறாரு. இங்கே ஒரு கிளப் இருக்குது சார், ஸ்பெயின்லேயே, அதுதான் பெரிய கிளப்பு. அங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற விஐபிஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி பார்ட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்பெயின் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு உங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த கிளப் பற்றி நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன், நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது. ஸோ அது சேஃபான கிளப் தான். இன்றைக்கி அவங்க 75th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு உங்களை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்களால் வர முடியுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வந்து உங்கள் 7 பேரையும் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ உங்கள் பதிலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். சுகா, என்ன இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேசாமல் நான் சொன்ன மாதிரி செஞ்சுடு. இன்றைக்கி கிளப்புக்கு போய்ட்டு வருவோம்ல, பேசாமல்டா, அதெல்லாம் வேணாம், விடு. சொல்கிறத கேளுடா, காலம்புறமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போறியா? சரி, அப்புறம் பேசிக்கலாம், பேசாமல். பாரில் அவங்களே நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ பீரெல்லாம் ஊசியில் தருவாங்களா? ஐயோ ஜங்குக், உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே தானா? அட குடிகார நாயே. பேபி, எந்த பார் சொன்னேன்? அது இங்கே இருக்கிறதுலே ஒரு ஃபேமஸான பாருடா. நம்ஜூன், ஹாய், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அங்கே போகலாமா வேண்டாமா? ஆமாம் நம்ஜூன், நீ தான் யோசிச்சு சொல்லணும் நம்ம போகலாமா வேண்டாமான்னு. இப்போது நம்ஜூன் வந்துட்டு யோஷன் ரிவ்யூஸ்லாம் பார்த்தல, அதெல்லாம் கொஞ்சம் காமி. இந்தாங்க சார், இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. நம்ஜூன் வந்துட்டு அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்குறாரு. ஓகே தான், போகலாம், பட் பார்ட்டி முடிய லேட் ஆகும். எப்படியும் லேட் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியுமான்னு தான் தெரில. சாய்ரா யோஷன்மாவே உங்களுக்கு ஓகேவா? ஓப்பா, நீங்களாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. கிளப்புக்கு எதுக்கு நாங்கள்? ஆமாம் ஜோனி, நாங்கள் எதுக்கு?
நம்மலாம் லஞ்சுக்கு வெளியே போகிறோம்ல, அது போதும் இன்றைக்கி. பாப்பாவை வச்சுக்கிட்டு க்ளப்லலாம் வந்து இருக்கிறதெல்லாம் எனக்கு கஷ்டம். யோசனை வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்களேன், அவங்க மேனேஜர் தானே. இப்போ ஜிம்மின் வந்துட்டு இல்லை நீ அவ்வளோ வேண்டாம், நீங்களாம் இல்லாமல் அவள் எப்படி எங்களோட வருவா? ஆமாம் மேம், நானும் உங்களோடவே இங்கேயே இருந்துக்கிறேன். அவங்கெல்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி ஓகேம்மா. ஹூபி சுகா ஒன்றுமே சொல்லலையே, இன்ட்ரெஸ்ட் இல்லையாடா? பிடிக்கலன்னா போக வேணாண்டா. அதெல்லாம் இல்லைடா, ஓகே தான் போகலாம் அப்படின்னு நான் ஹூபி சொல்கிறாரு. ஆமாடா போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகாவும் சொல்கிறாரு. ஓகே 7 பேரும் ஒன்றாவே போகலாம். யோஷன் கேரவன் புக் பண்ணிவிடு, கேமராமேன் கிட்டலாம் சொல்லிடு. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். ஃபார்மல் அவுட்ஃபிட் போட்டுக்கோங்க, அங்கே ஸ்பெயினோட செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க. ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்ட்டியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சவுத் கொரியாவில் பண்ணுற மாதிரி சேட்டை எதுவுமே பண்ணாமல் வாழை சுருட்டிட்டு இங்கே இருக்கணும், ஓகேவா? இப்போ வீமன் குக் 3 பேரும் ஓகே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பிள்ளையாட்டம். ஒன்று ஜின் வந்துட்டு ஆமாடா நம்மளை இன்வைட் பண்ணாங்க, பண்ணவனே வந்து அடிச்சு துரத்துற மாதிரி பெருசாக எதுவும் செஞ்சிடாதீங்க சரியா? இப்போது ஜின்னை வந்துட்டு இப்படி முறைச்சி பார்க்குறாரு. என்னடா நான் சொல்ல சரிதானே, நான் இவ்வளோ நேரம் சொன்னதே உனக்கு தான் ஜின் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி போங்க போங்க, போய் வேலையை பாருங்கள், கிளம்புங்க. சும்மா வயசில் மூத்தவன் ஒரு மரியாதை கூட இல்லாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டு அப்படி அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. யூஷன் வந்துட்டு அந்த கிளப்பில் வந்துட்டு இன்விடேஷனை அந்த பிடிஎஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஆகுது, வெளியில் போயிட்டு ஸ்பெஷல் லன்ச்செல்லாம் முடிச்சுட்டு ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ சுகா வந்துட்டு ஒரு 4:30க்கு அலாரம் அடிக்குது அவர் ரூமில். ஈவினிங் யோஷன் தான் அலாரம் வச்சுட்டு தூங்கி இருந்திருப்பான். அவள் எழுந்திரிச்சிட்டு எப்படி பக்கத்தில் சுகா எழுப்புறான். சார் டைம் 4:30 ஆச்சு, கிளம்புங்க சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிட்டு குளிக்க போகிறாரு. நான் போய் கிளம்பிட்டு வரேன், நீ போயிட்டு அவனுங்க 3 பேரும் எழுப்பு, ஒன்றா தான் படுத்துருப்பானுங்க, எந்திரிக்கவே மாட்டானுங்க. ஓகே சார். அப்படியே காஃபி போட்டு வச்சிரு சரியா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகிறான். பாதி தூக்கத்தில் நடந்து போகிறான். அவளுக்கும் செம்ம டயர்டு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ நேராக உள்ளே போய் பார்த்துட்டு வீமனுக்கு 3 பேரும் ஒன்றா தான் படுத்துருக்கானுங்க. அந்த குட்டி வீட்டில் 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தலையை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டுருக்குறானுங்க. இவன் போய் எழுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். எந்திரிங்கடா, டைம் ஆச்சு, போய் கிளம்புங்க கிளம்புக்கு. ரெடி, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம். எந்திரிச்சு அவங்க வாடி நீயும் போடு, இன்னும் டைம் இருக்குது, அப்புறம் எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி இழுக்கிறான். அவளை அப்படியே போய் பக்கத்தில் படுத்துக்கிறான். 4 பேர் அவனை சின்ன பெட்டில் அப்படி இடிச்சுக்கிட்டே படுத்துட்ருக்குறாங்க. இப்போ யோஷன் ஓகே பிள்ளை ஏண்டா கல் மாதிரி இருக்கா? அது என்னோட கையிடி, பேசாமல் தூங்க. சாரி. இப்போ சுகர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வராரு. கிச்சனில் வந்து பார்க்குறாரு, யோஷன் அங்கே இல்லை, யாருமே எழுந்திரிச்சு வரல. ஹூபி ரூமுக்கு போயிருப்பார், அவர் ரெடி ஆகிட்ருக்காரு. ஜின்னு நம்ஜுனுக்கு கால் பண்ணி ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ரூமுக்கு போகிறாரு. 4 பேரும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. ஜிம்மின் எழுப்பி இப்போ ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு அனுப்பியிருப்பார். அவன் எழுந்திரிச்சு பக்கத்தில் அவனோட ரூமுக்கு போகிறான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. டேவ் அப்படியே பார்த்துட்ருக்காரு. சத்தமே இல்லாமல் அவனை அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் பாத் டப்புக்குள்ளே போட்டுருவார். டேவ் வந்து அப்படி பயந்து போய் முழிக்கிறான். ஐயோ என்னாச்சு? என்ன பண்ணுறீங்க? பயந்துட்டேன். குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. ஜங்குக்கை பார்க்குறாரு. இவனெல்லாம் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருந்து இழுத்து அவனை கீழே போட்டுட்டு ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து அப்படியே தூக்கி அவன் தலையிலேயே ஊற்றுறாரு. அவனும் அப்படியே பதறி போய் எந்திரிக்கிறான். ஐயோ ஏனாச்சு? ஒன்றும் இல்லை, மழை வந்துடுச்சு, போ குளிச்சுட்டு கிளம்பு. ஐயோ என்ன இப்படி பண்ணுறீங்க? இப்படியா எழுப்புவாங்க? போங்க, நான்லாம் குளிக்க மாட்டேன், அதான் இங்கேயே குளிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்துச்சி போகிறான். சுகர் அப்படியே யோசனை பார்க்குறாரு. அப்படி பக்கத்தில் போயிட்டு பொண்டாட்டி சொல்லுங்க யோங்கி. இது கேட்டோடனே சுகாக்கும் ஷாக்காக இருக்குது. அதே நேரம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகிறான். ஜங்குக்கு அங்கே அப்படியே நின்றுட்டு ஷாக்காகி போய் திரும்பி பார்க்குறான். சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு போடி காஃபி போடு. நீங்களே போடுங்க, எனக்கு தூக்கமாக வருது
அப்படின்னு சொல்லிட்டு சுகா கழுத்துலேயே கை போட்டு இறுக்கி ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜங்குக்கு ஹை என்ன நடக்குது ஹை இங்கே அப்படின்னா ஷு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட கையை எடுத்துகிட்டு வெளியில் வராரு. ஹை இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன சொன்னா, நான் கேட்டதெல்லாம் நிஜமா? அவகிட்ட கேட்டுப்பாரு, இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாள். சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காஃபி போட்டு வைக்கிறேன். இப்போ சுகாவும் ஹூபியும் கிச்சனில் நின்று காஃபி போட்டுட்ருக்காங்க. இப்போ சுகா கேட்குறாரு, ஜின் அம்ஜுன் எழுந்திரிச்சிட்டாங்களா? எழுந்திரிச்சிட்டாங்கடா, குளிக்க போயிருக்காங்க. சரி, ஒரு பொண்ணு அடிக்கடி நீ போகிற இடத்துக்குலாம் வருது, ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொன்னியே, யார் என்னென்னு கண்டுபிடிச்சியா? இல்லைடா, 2 டேஸாக நம்ம தான் இங்கே இருக்கோமே, ஸோ அவளை பார்க்கவே முடியல. ஓ, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே. அப்படிலாம் இல்லைடா, ஆனால் இப்போல்லாம் எங்கே போனாலும் அவள் இருக்கிறான்னு தோணுது. மனசில் ஏதோ அவளை தேடுற மாதிரியே இருக்குடா. யார் என்னன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் பேசிடாத, மனசில் எதையும் நினச்சிட்ருக்காத. ஆமாடா, யூஷன்கிட்ட சொல்லி ஃபஸ்ட் அவள் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லணும். பேசிக்கிட்டே காஃபி கப்பில் காஃபியெல்லாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஹாலில் டேபிளில் வைக்கிறாங்க. இப்போது ஜெஹோப் வந்துட்டு காஃபி ரெடிடா, சீக்கிரம் வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிச்சனுக்கு போகிறான். சுகாவும் ஜெஹோப்பும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கப்பு கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. அப்போது அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. டே வந்து அங்கே இருக்கிறான், எல்லாருக்கும் முன்னாடி அவன் தான் வெளியே வந்து இருந்திருப்பான். இப்போ காஃபி கப் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கப்பையாக எடுத்து சிப் பண்ணிவிட்டு கீழே வச்சிட்ருக்கிறான். ஜெஹோப் அவனை அப்படியே ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. ஓ ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? எல்லா கப்பலையும் காஃபியாக இருக்குது, டீ எங்க எனக்கு? அது என்கிட்ட இருக்குடா குரங்கு, குடி இதை குடி, எல்லா கப்பலையும் வாய வச்சிட்ருக்கேன். ஓ அப்படியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓடிடுறான். இப்போ எல்லாருமே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. இப்போது எல்லாருமே செம்ம ஸ்மார்ட்டாக ஹாட்டாக ஒரு ஃபார்மலான அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே கிளம்பி ஒரே கேரவனில் தான் அந்த கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற எல்லாரோட கண்ணுமே இவங்க மேலே தான் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மீடியாஸ் இருக்காங்க. எல்லோரும் அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே மேன்லியாக அங்கே போய் இறங்குறாங்க. ஒரே மாதிரி ரொம்ப ஃபார்மலான அவுட்ஃபிட்டில் செம்மையாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே. அப்போ எல்லாருமே இவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு பிடிஎஸில் இருக்க எல்லாருக்கும் செம்ம ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்ட்டியில் வந்துட்டு ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஆரம், ஜின்னு, சுகா, ஹூபி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா உட்காந்துட்டு அங்கே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் கூடலாம் உட்காந்து பேசிவிட்டு இப்படி ட்ரிங்க் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஜங்குக்கு ஒரு பக்கம் 50 ஷார்ட்ஸை வந்து யார் பிரேக் இல்லாமல் ஒரே டைமில் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுட்டு அப்படியே சில பேர் கூட சேர் அப் பண்ணிக்கிட்டு இவனை பயங்கரமாக எல்லோரும் சேர் அப் பண்ணுறாங்க. செம்மையாக சீன் போட்டுட்டு அங்கே குடிச்சிட்ருக்குறான். அதுக்கப்புறம் ஜிம்மின் ஒரு பக்கம் அவனை சுற்றி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. கையில் ஒரு கிளாஸ் இருக்குது. அப்படியே ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்குறான். அவனை சுற்றி இருக்கிற கேர்ள்ஸு எல்லாருமே செம்மையாக சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது அவன் அப்படியே டேவை திரும்பி பார்க்குறான். அவன் மட்டும் தனியாக உட்காந்துட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்கான். இதை அப்படியே ஜிம்மின் நோட் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், ஐல் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டே கிட்ட தான் போகிறான். டீ என்னடா தனியாக வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். என்னடா பார்ட்டி பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைடா, நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னடா? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்டா. சும்மா சொல்லுடா. அங்கே வாடா, இந்த கேர்ள்ஸ்லாம் பாரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்டா இன்ட்ரெஸ்ட் இல்லை? இந்த பொண்ணுங்களெல்லாம் பாரு, இவங்கெல்லாம் குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கலடா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னடா இருக்குது? இது மாடர்ன்டா. இப்படி ட்ரெஸ் போடுற பொண்ணுங்க எல்லோரும் நல்ல பொண்ணுங்க இல்லைன்னா சொல்லிட முடியாதுல்ல. அப்படி சொல்லலைடா, நான் அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு நம்ம அம்மாவே அண்ணியை பார்க்குறியா? அவங்க எவ்வளோ ஹோம்லியாக நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க தாண்டா பிடிக்கும். ஓ அப்படியா? அப்போ சாய்ராணி மாடர்ன் தான், அதுக்காக அவங்களுக்கு பிடிக்காதலாம் சொல்லலை. ஆனால் அவங்க ஒன்றும் இந்த மாதிரி ரொம்ப ரிவீலிங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணது இல்லையே. வீட்டில் நம்ம 7 பேர் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு மாடர்னாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். அதுவும் எனக்கு ஓகே தான்.
ஆனால் எனக்கு என்னவோ எனக்கு ஒரு பொண்ணுன்னு வேணும் அப்படின்னா மாவியானி மாதிரி வேணும்னு தான் தோணுது. ஓ சரி, இப்போ நம்ம என்ன உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தோம்? ஏ நீ தானடா கேட்ட? ஆச்சு சும்மா அங்கே வாடா, ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு போகலான்னு பார்த்தா, அப்போது ஒரு பொண்ணு அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து திட்டிகிட்ருக்கா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்படியா வந்து மேலே அடிப்பீங்க? என் ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டே அவளை திரும்பி பார்க்குறான். அவள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு கவுன் மாதிரி பிளாக்கில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. அப்போ ஜிம்மன் பார்த்துட்டு, என்னடா இந்த மாதிரி பொண்ணை தான் சொன்னியா? இந்த மாதிரி பொண்ணுங்க கூட பார்ட்டிக்கெலாம் வருவாங்க போலையே. டே சும்மாடா. அப்போது அவங்க 2 பேரும் அந்த பொண்ணையை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணை, மேடம் மேடம் சாரி மேடம் தெரியாமல் பண்ணுறச்சு. சரி ஓகே, என்கிட்ட பண்ணால் பரவாயில்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வேறு யார்கிட்டையாவது போயிட்டு இப்படி இடிச்சிட்டு இருக்காதீங்க, உங்களை அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறா. ஒருத்தவங்க கை காமிக்கிறாங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவள் திரும்பி வரா. அப்போது ஜிம்மன் அவளை கூப்பிட்றான். ஹலோ மேடம். யார்? நான் ஜிம்மன். பிடிஎஸ் மெம்பர் தானே? ஆமாம் கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படின்னா. ஓ ஷுர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறா. மேம், இந்த பார்ட்டிலேயே உங்களை மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் யாருக்குமே இல்லை. ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. நைஸ். தேங்க்யூ மிஸ்டர் ஜிம்மன். ஆமாம், நீங்கள் கொரியனா? ஆமாம் கொரியன் தான். இல்லை பார்த்தோன்னே கொரியன் மாதிரி தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். இங்கே என்ன ஏதாவது செலிப்ரிட்டியாக இருக்கீங்களா? இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் மேன். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் இங்கே ஸ்பெயினில் தான் இருக்கிறாங்க. இங்கே பார்ட்டின்னு இன்வைட் பண்ணாங்க, அதுக்காக தான் வந்தோம். ஓகே, உங்கள் பேர் என்ன? என் பேர் எல்சா. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ மிஸ் எல்சா. மிஸ் எல்சா தானே? ஆமாம் மிஸ் எல்சா தான். ஓகே. டேய் என்னோடய ஃப்ரெண்ட் எல்சாடா. நைஸ் டு மீட் யூ சொல்லிக்கோ, ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கோ. டீ சும்மாடா. இவர் டயோங் தானே? ஆமாம். ரொம்ப நாட்டின்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அத்தவங்க அப்படி தாங்க, கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிற இடத்துல அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, அவன் ஓவர் நாட்டி தான். சும்மாடா. ஹலோ மிஸ்டர் டயோங். ஹலோ. அப்படி இவங்க இங்கே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஜிம்மன் வந்துட்டு அங்கேருந்து வரும்போது அந்த பொண்ணோட நம்பர்லாம் வாங்கிட்டு வரான். கடைசியில் நம்பரை வாங்கிட்டு டயோங் கிட்ட கொடுத்துட்டு இந்தடா பேசு அப்படின்னு சொல்கிறான். என்னடா என்ன பேச சொல்கிறான்? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அவகிட்ட, அப்புறம் என்ன கிட்ட டயோங்க்கும் வந்துட்டு அவகிட்ட பேசணும் போல தான் இருக்குது. நம்பரை வாங்கி வச்சுக்கிறான், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, இந்த எபிசோடு இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தோ பிடிக்கல அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும். லவ் யூர் செல்ஃப். பாய்.